ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகலாம் முள்ளங்கி பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாம். முள்ளங்கிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாம் வாங்க. அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு தேவை எண்ணெய் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பர். முள்ளங்கி வாடையே வராது இந்த பொரியல். நம்ம ரசம் பொரியல் இதோட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாக கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். நான் ஊரில் போயிட்டு ஒரு டைம் அம்மாட்ட செஞ்சு கொடுத்தேன். அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் முள்ளங்கி வந்து சேர்த்துக்கணும் நம்மள நீர் சத்து நிறைய இருக்குது முள்ளங்கியில். நான் முள்ளங்கியில் சட்னி செய்வேன். இது மாதிரி நிறைய முள்ளங்கியில் என்னென்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்வேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருவேன் நீல வாக்கில். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நாளாக வெயில் செம்ம வெயில் கொளுத்தி எடுக்குது. வெளிலே போக முடியல அந்தளவுக்கு வெயில். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து எதுவும் ஸ்பெஷலும் இல்லை. என்னென்னா முள்ளங்கி பொரியலும் நேற்று வச்சு புளிக்குழம்பு வச்சுருந்தால அந்த புளிக்குழம்பு சைடிஷுக்கு அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இருக்குது. அதோட நீங்கள் முடிச்சிச்சா சாப்பாடு. புளிக்குழம்பு வந்து முத நாள் வைக்கிறத விட மறுநாள் வைக்கிறதா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பு இருந்தாலும் முத நாள் வைக்கிறத விட மறுநாள் வைக்கிற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 தக்காளியை நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்க வேண்டியதான். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 2 முள்ளங்கி எடுத்துருக்கேன் நான். 2 முள்ளங்கி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய முள்ளங்கியாக 2 முள்ளங்கி தான் எடுத்துருக்கேன். தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 3 தான் சேர்த்துருக்கேன். எந்த மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம சேர்க்கல. எப்பொழுதும் மசாலா அதிகம் சேர்க்கவே மாட்டேன் நான். சிம்பிளாக உள்ள மசாலா தான் சேர்ப்பேன் நான். எல்லார் வீட்லேயும் இந்த மசாலா எப்பொழுதுமே இருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் எல்லாம் கரம் மசாலா இது மட்டும் இருக்கும். இது மாதிரி சிம்பிளான மசாலா தான். அதிக மசாலாலாம் சேர்க்கவே மாட்டேன். எந்த சாப்பாடுக்கும் அதிக மசாலா நான் சேர்க்கவே மாட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா காய் சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலா சேர்த்தோம்னா பச்சை வாடை இருக்கும். அதனால் நம்ம வந்து முன்னாடியே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு மட்டம். ஒரு காய்க்கு வந்து வதங்கிறதுக்கு ஒரு லேட் ஆகும். அந்த காய்க்கு வந்து லேட்டாக தான். ஏன்னா மசாலா முன்னாடியே சேர்த்தா கொஞ்சம் கருகுற மாட்டம் ஆயிரும். அதனால் லேட்டாக தான் சேர்ப்போம். இந்த மசாலாக்கெல்லாம் நம்ம வந்து கருகாது. அதனால் நம்ம வந்து இப்போது வந்து வெட்டி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கிட்டேன். வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. தண்ணி நம்ம சேர்க்க தேவை கிடையாது. தண்ணி இதிலேயே ஊறும் நல்லா. முள்ளங்கிலே தண்ணி நல்லா ஊறும். அதனால நம்ம தண்ணி சேர்க்காம சொரக்காய் எப்படி செய்வோமோ அதே மாட்டம் தான் இது. சொரக்காய் எப்படி தண்ணி விடும்ல அது மாதிரி இதுலேயும் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். இடையில இடையில நம்ம வந்து கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் இடையில இடையில கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதிக டைம்லாம் எடுக்காது. ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இதெல்லாம் முள்ளங்கி சாம்பார் தான் வைப்பாங்க. இல்லைனா புளிக்குழம்பு வைப்பாங்க. இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். சட்னி வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். இது மாட்டம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாட்டம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்பொழுதும் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டே இருப்ப மாட்டம் இருக்கும். அதனால் சில பேருக்கு போர் எப்போ பார்த்தா முள்ளங்கி சாம்பாரா அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி பொரியலாக செஞ்சு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த முள்ளங்கி வாடையே வராது. கொஞ்சம் கூட முள்ளங்கியாக கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு கொடுத்தா எந்த காயில் நீ பொரியல் பண்ணுன்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட முள்ளங்கி வாடையே இருக்காது. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு இடையில கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வெந்து வந்துடும். தண்ணி விடும் நல்லா இதில். தண்ணி சேர்க்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையே கிடையாது. நல்லா தண்ணி விடும். நம்ம உப்பு பத்தலைனா கூட இடையில வந்து உப்பு சேர்த்துக்குவேன். இங்கே பாருங்கள் இடையில கிண்டி விட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு.
ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்க்காதெல்லாம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்காங்க, அப்போ போய் கிண்டி விடணும். நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது சாப்பாடை பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், இல்லை சைடிஷ் வச்சுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். ரசம் இது மாதிரிலாம் ஏதாச்சும் குழம்புக்கு சைடிஷாக கூட சாப்பிட்லாம். நமக்கு எப்படி தோணுதோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே. ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வைக்கிற நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி பொரியல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். உப்பு பத்தாத மட்டும் இருந்துச்சு, அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த பொரியலை பார்த்தா எந்த பொரியல் மட்டும் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா. நான் கிண்டி விட்டே இருந்தேன், உப்பு நல்லா சேரட்டும்னு சொல்லிட்டு நல்லா கிண்டி விட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் மூடிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ தான் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் தெரியுது பார்க்கையில். எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டாலே பாருங்கள் எந்த அளவுக்கு அடி பிடிக்குதுன்னு. அது சில்வரை பாத்திரனாலே சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு அடி பிடிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நீங்களோட சமையல். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்து அடுத்தது தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசையில் வந்து நான் வந்து தேங்காய் இல்லாத சட்னி, இன்றைக்கி பொட்டுக்கடலை மட்டும் வச்ச சட்னி. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி அரைக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. உங்களுக்கு வேணும் ரெசிபி வேணும் இது மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் இல்லாத சட்னி இது. ஆனால் தேங்காய் சட்னினா தேங்காய் இல்லாமல் அந்த சட்னி அரைச்சது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதனால் அவசரத்துக்கு இதை அரைக்கலாம், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அந்த சட்னி. தோசை நீ காலையில் இருந்து டிஃபன் வந்து தோசை, தேங்காய் இல்லாத சட்னி, ஒயிட் ரைஸ், முள்ளங்கி பொரியல், நேற்று புளிக்குழம்பு, தயிர். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். அதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.